இப்ப இயல்பாகவே அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகம், குறிப்பா ஆண் ரசிகர்கள் அதிகம், விஜய்க்கு குழந்தைகள் அதிகம், இளவட்ட பசங்க, ஆம்பளை பசங்க, அதாவது இப்போ பி சென்டர், சி சென்டர், ஏ சென்டர் உள்ள எல்லா ஜென்ஸுமே அஜித்துக்கு ரசிகராக இருந்தாங்க. விஜய்க்கு இது நல்லா தெரியும். அதனால தான் குமுதம் கணிப்பில் அஜித்துக்கு அதிக பேர் வந்தோடனே அதை மாற்றியவர் விஜய். இதை வேற யாரும் சொல்ல, அந்த சர்வேல ஒர்க் பண்ண ஒரு நபரே அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது பேப்பர்லேயே வந்திருக்கு. ஸோ விஜயோட கேரக்டர் சொல்கிறேன். இன்னைக்கு மலேசியா நிகழ்ச்சியிலேருந்து நீ அங்கே போனேன்னா அஜித்தை பற்றி இன்னைக்கு இவர் பண்ணுறாரு. அஜித்தை இதுவரையும் அவர் படத்தில் பெருமையாக என்னைக்காவது காமிச்சிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தும் இவர் படங்களில் சண்டை போட்டதான் உண்மை. இப்போ ரஜினி அப்படி கிடையாது. தனக்கு போட்டி நடிகராக கமல் இருந்த போதும், கமலை விட பல மடங்கு உயர்ந்த இடத்துக்கு ரஜினி சென்ற போதும் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் கமலை பெருமைப்படுத்துவார். எல்லா படத்துலையும் அந்த ஒரு கழுகா ஏதோ ஒரு படத்துலலாம் போடா கமல் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்குவார். அப்புறம் முத்து படத்தில் வடிவில் பார்த்தா ஆமாம் இவர் பெரிய கமலஹாசன் அப்படிங்குவாப்புல. கமலை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த தர்பார் படத்தில் கூட கமல் ரொமான்ஸை பார்த்து ரசிப்பார். கமலஹாசன் கலரில் வருமே அப்படிங்குவார் சிவாஜி படத்தில். கமலை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரஜினி. அது ரஜினியோட பெருந்தன்மை. அது மட்டும் இல்லை, மேடையிலையும் புன்னைய மன்னன் வெற்றி விழாவில் ரஜினி அந்தளவுக்கு புகழ்வார். அமிதாப் பச்சன் மாதிரி ஆட்கள்லாம் நினைப்பாங்க, கமலஹாசன் மாதிரி லெஜெண்ட் இருக்கிற இடத்துல எப்படா ரஜினிகாந்த் ஜெயிச்சான் அப்படின்னு அமிதாப்லாம் நினைப்பாரு அப்படின்னு வேற ரஜினி சொல்லுவார்.